ஒரு சர்ப்ரைஸ்னாரு சொல்லிடணுமா? லாஸ்டா எனக்கு ஃப்ளோவில் வந்துருச்சு சொல்லிடுறேன். லலித் சார் வந்து சுரேஷுக்கு வந்து ஒரு கார் கிஃப்ட் பண்ணுறாரு படம் முடிச்சுட்டு. ஸோ அது வந்து தட் இஸ் பிகாஸ் அந்த அவனுக்கு அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டியும் பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லும் சரியாக இருந்தது ரொம்ப முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு படத்தை எடுக்கிறது அந்த ஒரு முதல் படம் எடுக்கும்போது இருக்கிற ப்ரெஷர் நமக்கு அது செல்ஃப் டவுட்டு, செல்ஃப் கொஸ்டின்ஸ். இப்போ வந்து ஓகே இந்த படம் எடுக்கிறோம், இந்த படம் ஓடணும், இந்த படம் ஓடினா என்ன ஆகும், ஓடுதுன்னா என்ன ஆகும், இப்படி நிறைய டவுட்ஸ் அண்ட் தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் ஒரு கிளாரிட்டியோட ரொம்ப கிளியராக ஷியோராக ஒரு படம் எடுக்கிறார். அவர் ரஞ்சித் பேசும்போது சொன்னார் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீனு. அந்த சீன் எனக்கு வந்து சொன்னான், இப்படி ஒரு சீன் இருக்குது. அவனுடைய கேட்டுருந்தேன், ஏய் இந்த சீனை நீ சொல்கிற மாதிரி எடுத்தால் இந்த படம் பெரிய படமாக வந்துரும்பா அப்படின்னு. நான் படம் பார்த்தேன், ரமேஷ் நடிச்சிருந்தாரு. அந்த சீன் வந்து ரொம்ப 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 இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. அந்த ஹோல் எக்ஸிக்யூஷன், அந்த சீனோட எக்ஸிக்யூஷனே ரொம்ப சரியாக இருந்தது. அண்ட் சுரேஷுடைய அந்த கேரக்டருக்கு ஒரு இன்சிடென்ட்டு. எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பையன் அந்த ஸ்ட்ரீட் கார்னரில் வேகமாக பைக்கில் வரா, ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு. அந்த ஏரியா பசங்க அவன் நஷ்டாங்க. அந்த பையன் வந்து சுரேஷ்கிட்ட சொல்லியிருக்கான், இப்போ சுரேஷுடைய வேலை என்னவா இருக்கணும்னா அதை என்கிட்ட வந்து சொல்லணும். இப்போ என்கிட்ட வந்து சொன்னால் என்னுடைய ரியாக்ஷன் ரெண்டாக இருக்கும். ஒன்று, எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற பையனை கூப்பிட்டு ஏன்னா டே உனக்கு அறிவில்லையடா, ஒழுங்காக இருக்க மாட்டியாடா அப்படின்னு சொன்னால் திஸ் பாய் இஸ் கோயிங் டு ஃபீல் பேட், என்னடா நம்ம சார் நமக்காக நிற்கலையே அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு சூழல் வரும். இல்லைன்னா யாரா அந்த பசங்க அவங்கள கூப்பிட்டு அவன் மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஒன்று நம்ம அவங்கள கூப்பிட்டு திட்டிருப்போம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு போலீஸை கூப்பிட்டு ஏதோ ஒரு ஆக்ஷன் ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். அப்படி பண்ணால் அந்த இடத்துல நாங்கள் 15 வருஷமாக இருக்கோம் அதே இடத்துல, அந்த அந்த இடத்துக்குள்ள அந்த இணக்கத்தை குலைக்கக்கூடியதாக இருந்திருக்கும். இப்போ சுரேஷுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, ஆஃபீஸில் வேலை செய்கிற அந்த இளைஞனுக்கு நம்ம ஆஃபீஸில் நம்மளை கை விட்டுட்டாங்கன்னு உணர்வு வரக்கூடாது. அதே நேரத்தில் சார் டைரெக்டாக இன்வால்வ் ஆனால் என்ன ப்ராப்ளம் வரும், இப்போ சண்டையும் போடக்கூடாது. இவன் தனியாக இவனை கூப்பிட்டு போகிறான் அந்த பசங்ககிட்ட. அவனுக்கு ஒரு 4-5 பேர், எத்தனை பேர் இருந்தாங்க, 4-5 பேர் இருக்கிறாங்க. போய் அவங்கள கூப்பிட்டு எதுக்குதான் இந்த மாதிரி பண்ணீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு he reasoned out and ironed it out. இந்த விஷயம் எனக்கு அவன் சொல்லி எனக்கு தெரியாது, மற்றவர்கள் சொல்லி தான் தெரியும்.